நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்க இருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. 1 Corinthians chapter 6 verse 2 and 3. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி? இந்த வார்த்தைகளை பவுலடியார் கொரிந்து சபைக்கு கண்டிக்கிற விதமாகவும் அறிவுறுத்துகிற விதமாகவும் எழுதியிருக்கிறாரு. இங்க எதனால இப்படி குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்துல சில பகுதிகளை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெளிவா தெரியும். இந்த வசனங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்டிருக்க வசனத்துல கொரிந்து சபை விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் வழக்கு உண்டு பண்ணி கொண்டு அந்த வழக்கை சரி செய்யறதுக்காக பரிசுத்தவான்கள் இடத்துல போகாம உலகத்தார் இடத்துல போறாங்க. உலகத்தார இங்க அநீதிக்காரன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன் அநீதிக்காரனா? தேவனுடைய நியதியை பின்பற்றி தேவனால மீட்டு கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களா உலகத்தார் காணப்பட முடியாது. இதே அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் உலகத்தாரா இருக்கிற அநீதிக்காரத்துல போயிட்டு அவர்களுடைய வழக்குக்கு நியாயம் தேட முடியுமா? ஆவிக்குரிய ஒருத்தர் நிதானிக்கிறதும் ஆண்டவரை அறியாதவங்க நிதானிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்படி அவங்க செய்யும் போது இந்த உலகத்திற்கு முன்பாக அவங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையும் வாழாம போயிடுறாங்க. இதே அதிகாரத்துல 6வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளார சகோதர சகோதரிகளா இருக்காங்க. அப்படி அவங்க ஒருவரோடு ஒருவர் வழக்காடிட்டு அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி நடந்து கொண்டா அவங்க இந்த உலகத்திற்கு முன்பாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ மாட்டாங்க இல்லையா? அந்தபடி வழக்காடுகிறதே ஒரு குற்றமா இருக்குங்கிறத 7வது வசனத்துல சொல்றாரு. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லைன்னு கேட்கிறாரு. அநியாயத்தை பொறுத்து கொள்கிறதும் நஷ்டத்தை சகித்துக் கொள்கிறதும் தேவ பிள்ளைகளுக்குரிய நீடிய பொறுமை என்னும் ஆவிக்குரிய கனி இருக்கும் போதே சாத்தியமாகும். அப்படியாக கிறிஸ்துவின் சபையின் அவயவங்களா இருந்துட்டு நாம ஏன் அந்த நீடிய பொறுமையோட காணப்படுவதில்லைங்கிறத இந்த இடத்துல பவுலடியார் கேட்கிறாரு. இந்த நாட்கள்லயும் விசுவாச பிள்ளைகளால நிறைய காரியங்களை பொறுத்து கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. அதனாலேயே அவங்களுக்குள்ளார வழக்குகள் உண்டாகிற விதமா இருக்கு. இப்படி உண்டாகும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நீதிமான் பரிசுத்தவான் என்ற நிலையை மறந்து செயல்படுறாங்கிறதுதான் இன்னைக்கு நாம பார்த்த பிரதானமான வசனம் அறிவுறுத்துது. அப்படி அந்த வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்தவான்கள் என்னும் நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தேவன் வைத்திருக்கிறாரு. இது அநேக இடங்களில் நம்மளால பார்க்க முடியும். முக்கியமா யூதா 1வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதற்கும் அவபக்தி உள்ளவர்களுடைய அவபக்தியான பேச்சுகளையும் செய்கைகளையும் கிரியைகளையும் கண்டித்து நியாய தீர்ப்பு வழங்குவதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியா நியமித்திருக்கிறாரு. இந்தபடியான ஒரு உன்னதமான நிலையை மறந்து நமக்குள்ளார வழக்குகளை உண்டு பண்ணிட்டு அதை தங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தவான்கள் மூலமா தீர்த்து கொள்ளாம உலகத்தார் இடத்துல போவது எந்த விதத்துல சரியாக இருக்கும்? இந்தபடியான அற்ப வழக்குகளை தீர்த்து கொள்கிறது கூட இவங்க பாத்திரரா இல்லையாங்கிறதான் பவுலடியார் இங்க கேள்வியா எழுப்புறாரு. அதோடு 3வது வசனத்துல இந்த உலகத்தார மாத்திரம் இல்ல தேவ தூதர்களையும் நியாயந்திருப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இந்த உலகத்தார மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்களா நாம நடந்து கொள்ளும் போது தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிக்கிறவர்களாக தேவன் நம்மை நியமிக்கிறாரு.
அப்படிப்பட்ட உயரமும் உன்னதமான நிலையை மறந்துட்டு ஜீவனுக்கேதுவான வழக்குகளை கூட நமக்குள்ளார தீர்த்து கொள்ளாம இருக்கிறது எப்படின்னு கேக்குறாரு. விசுவாச பிள்ளைகளுக்குள்ளார சில நேரங்கள்ல வழக்குண்டாகிறது சகஜம்தான். ஆனா அந்த வழக்குகளை உலகத்தாரிடத்துல எடுத்துட்டு போறதோ இல்ல மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சி இல்லாதபடி நடந்து கொள்கிறதோ அவர்களுக்கு உரித்த செயல் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்பாக இவங்க அநியாயம் செய்தவர்களாகவும் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதவர்களாகவும் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அநேக உலக காரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஜென்ம சுபாவங்களோடு நடந்து கொண்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால மீட்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினாலையும் தேவனுடைய ஆவியினாலையும் கழுவப்பட்டதுக்கு பிற்பாடு பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் ஆக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையை மறந்துதான் அநேக விசுவாச பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை விட்டு வழி விலகி போறாங்க. பரிசுத்தவான்களா ஆண்டவரோட கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக நாம இருக்கோங்கிறத அறிந்து கொண்டு செயல்பட்டோமே ஆனால் இந்தப்படியான அற்ப காரியங்கள்ல மூழ்கிறவர்களாக நாம இருக்க மாட்டோம். இந்தப்படியான வழக்குகளையும் உலகத்தாரிடத்துல கொண்டு போக மாட்டோங்கிறத பவுலடியார் அறிவுறுத்திய விதத்தை நாமும் உணர்ந்து கொண்டு நம்முடைய சகோதரர்களோடவும் விசுவாச பிள்ளைகளோடும் ஏன் இந்த உலகத்தாரோடவும் தேவையில்லாத வழக்குகளையும் தர்க்கங்களையும் ஈடுபடக்கூடாது. ஆவிக்குரிய நீடிய பொறுமையுள்ளவர்களாக சில காரியங்களை சகித்துக் கொள்கிறவர்களாகவும் பொறுத்துக் கொள்கிறவர்களாகவும் இருக்கும் போது நாம இந்த உலக சோதனைகள் எல்லாத்தையும் வென்று ஆண்டவரோடு கூட பரிசுத்தவான்களா இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்போங்கிறத அறிந்து கொண்டு செயல்படணும். இதை உணர்ந்து கொள்வதற்காகவே தேவன் நமக்கு இந்த வேத பகுதிகளை காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்க உம்மோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கோங்கிறத மறந்து எங்களுக்குள்ளே வழக்குகளை உண்டு பண்ணி கொண்டு அநேகருக்கு முன்பாக சாட்சி இல்லாத வாழ்க்கையை இந்நாள் வரைக்கும் வாழ்ந்திருந்தோம்னா அதற்கு உங்களிடத்துல மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க எங்களுக்கு வச்சிருக்கிற உயரமும் உன்னதமான நிலைய என்றென்றைக்கும் பற்றி கொண்டு உம்முடைய வழிகளை நடக்கிற பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக நாங்க இருக்கணும் தகப்பனே. நாங்க ஆவிக்குரிய நீடிய பொறுமையோடு அநியாயத்தை சகித்துக் கொள்கிறவர்களாகவும் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறவர்களாகவும் சகோதர சிநேகம் உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளணும் தகப்பனே. ஆம் ராஜா, நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் நீதிமானாக்கப்பட்டிருக்கோங்கிற நிலைய பல நேரங்கள்ல மறந்து விடுகிறோம் தகப்பனே. அதை இந்த நாள்ல எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கீங்க. அந்த வழிகள்ல எங்களை நடத்துறதுக்கு அறிவுறுத்திருக்கீங்க. அந்தபடியாய் நடந்து கொள்வதற்கு தேவரீர் எங்களுக்கு பலன் தாருங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.